வாழ்க வளமுடன். அவர் இங்கே வாச அந்த கவிதையில் முதல் ஒரு வரியே போதும், மற்ற வரியெல்லாம் கூட அப்புறம் சிந்தனை பண்ணிக்கலாம். அந்த முதல் ஒரு வரியே போதும். பொருளுக்காக போராடி பொழுதெல்லாம் போச்சு. பொழுதெல்லாம் போச்சு அப்படின்னு எடுத்துருக்க. பொழுதுன்னா இன்னைக்கு பொழுது, ஒரு நாள் பொழுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா எனக்கு தெரியல. பொழுதெல்லாம் போச்சு, வாழ்க்கையே போச்சு. போச்சுன்னு சொன்னா கூட பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, அதானே? அப்ப பார்த்தா இந்த கருத்தை இளையராஜா அவருடைய பாட்டில் ஒரு இடத்துல இந்த பிச்சை பாத்திரம் அந்த பாட்டில் ஒரு வரி வரும், பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. பொருளுக்கு அலைகின்ற என்ன வாழ்க்கை? பொருளற்ற வாழ்க்கை. இங்கன பொருளுக்கு வேற அர்த்தம், அங்கன பொருளுக்கு வேற அர்த்தம். பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை என்னை துரத்துதே. அருள் 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 என்று அலைகின்ற மனம் இங்கு பிதற்றுதே அப்படின்னு அதில் ஒரு வரி வரும். கடைசியில் பார்த்தோம்னா எல்லாமே பொருள் தேடி ஒரு வாழ்க்கை. எதுக்கு பொருள் தேடுறோம்? எதுக்கு பொருள்? அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புலன், அதானே? பொருள் 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 எதுக்கு? புலன். எங்க மன்றத்தில் ஒரு தடவை சொன்னேன், இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வேணுமா யாருக்காவது அப்படின்னு. யாராவது வேணாம்னு சொல்லுவோமா? இங்க யாரு 10 லட்சம் வேணும்? வேணாமா? இது சாதாரண 10 லட்சம் தாங்க. 10 லட்சம். இப்ப என்ன கண்டிஷன் தெரியுங்களா? 10 லட்சம் கொடுப்போம், 2 நாள்ல அதை செலவழிச்சிட்டீங்கன்னா 10 கோடி கொடுக்கும். ஏதோ ஒரு அருணாச்சலம் படத்துல மாதிரி, அருணாச்சலம் படத்துல மாதிரி 10 லட்சத்தை 2 நாள்ல நீங்க செலவழிச்சிட்டீங்கன்னா 10 கோடி. யார் ரெடி? 2 நாள 10 லட்சம் செலவழிக்கிறது யார் ரெடி? நாங்க ஒரு போட்டி வைக்கிறோம்னா அப்புறம் போட்டியினுடைய விதிமுறைகள் ஒன்று இருக்கும்ல. விதிமுறை இல்லாம எப்படி நாங்க போட்டி வைப்போம்? விதிமுறை என்னன்னு சொல்லிடுவோமா? விதிமுறை என்னன்னா, கண்ணால எதையும் பார்க்கக்கூடாது, காதால எதையும் கேட்கக்கூடாது, மூக்கால எதையும் நுகரக்கூடாது, நாக்கால எதையும் சுவைக்கக்கூடாது, தோளால் எதையும் அனுபவிக்க கூடாது. அவ்வளவுதான் கண்டிஷன். நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. 10 லட்ச ரூபாய் 2 நாள்ல சொல்ல வேணுமா? 10 லட்சம். அப்ப இப்ப 10 லட்சமோ அது பொருளோ எல்லாமே இந்த 5 மட்டும் விட்டுட்டீங்கன்னா அந்த பொருள் தேவையில்லை. இப்ப பொருளுக்கு அலையிறோம்னு இவரும் பாடுறாரு, இளையராஜா பாடுறீங்க. இப்ப பொருளுக்கு அலையிறோமா புலனுக்கு அலையிறோமா? புலனுக்கு தான் பொருள். இந்த புலனை விட்டுட்டீங்கன்னா பொருள் தேவையில்லையே, அதானே? அந்த 5 புலனை விட்டுட்டீங்கன்னா பொருள் தேவையே இல்லை. ரைட்டா? 5 விட்டுட்டோம்னா அந்த பொருள் தேவையில்லை. பொருள் போய் அங்க என்ன வந்துடும்? அருள் வந்துடும். பொருள் பதிலா அருள். இந்த 5ஐயும் விட்டாத்தான் அருள் வரும். இந்த 5ஐயும் விட்டாதான் அருள் வரும், இல்லாட்டி வராது. இதோட அதையும் பெறணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. முடியவே முடியாது.
முடியவே முடியாது. இதை விடாம அது கிடைக்காது. அது கிடைக்காது. அருளும் பொருளும் ஆப்போசிட் போல்ஸ். ஆப்போசிட் போல்ஸ் நம்ம எதுல சொல்லுவோம்? நார்த் போல், சவுத் போல், ஆப்போசிட் போல்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அருளும் பொருளும் ஆப்போசிட் போல்ஸ். அது நெருங்காது. நெருங்காது. நெருங்குமா? நெருங்காது. உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா? ரெண்டு வேணும். நம்ம அப்படித்தானே கேட்போம். நம்ம கேட்கறது ரெண்டு வேணும். இது வேணுமா அது வேணுமா? உங்களுக்கு பொருள் நிலையில உயர்ந்து இருந்தா அருள் நிலை கீழே போயிடும். அருள்நிலை உயர்ந்திருந்தா பொருள் நிலை கீழே போயிடும். தேவை இருக்காது. அருள்நிலையில உயர்ந்திருக்கும் பொருள் தேவை இருக்காது. இருக்காது. புலன் கடந்த நிலை. புலன்ல வரும்போது பொருள். இதைதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகுன்னா என்ன, அவ்வுலகுன்னா என்ன? இவ்வளவுன்னா நரகம், அவ்வளவுன்னா சொர்க்கம். அதானே? இவ்வளவுன்னா நரகம். இப்ப எல்லாம் நம்ம நரகத்துல தானே இருக்கோம். தெரியாதா? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நரகத்துக்கு எதுவும் போயிடக்கூடாது, என்னமோ செத்த பிறகுதான் ஏதோ நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லி வச்சுட்டாங்க. யார் நரகத்துக்கு போகணும்னு என்ன இருக்கு? நரகத்துக்கு போகணுமா? இதுக்கு மேல ஒரு நரகத்தை எங்க போய் பார்க்க போறோம்? நரகத்துல தானே இருக்கோம். நரகத்துல இருக்கமா இல்லையா? இனிமேல் தான் போடுமா? நரகம்னா என்ன? சாமி அதுக்கு விளக்கம் சொல்லி நரகம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. நரகம்ங்கிறதுக்கு சாமி விளக்கம் கொடுத்திருக்காரு. நரகம் நரம் பிளஸ் அகம். நரம் நரம் அப்படின்னா உடல், அகம்னா உள்ளம். உடலாலும் உள்ளத்தாலும் துன்பப்படுகிற இடம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப உடலாலும் உள்ளத்தாலும் துன்பப்படுறோமா? நம்ம துன்பப்படுறோம். இங்கதான் இருந்துகிட்டு இருக்கோம். இதாங்க இவ்வளவு. இதான் ரைட்டா? ஆனால் தனியா ஒன்றும் போக வேண்டியதில்லை. நரகத்திலே இருந்துகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தட்ட பேய் பார்த்துருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. அப்ப சொன்னானா, பேய் என்னத்தை பார்க்கறது, 17 வருஷமா அது கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. 17 வருஷமா அது கூட குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கல. நரகத்தை பார்க்கணும், நரகத்துல இருக்கணும். அப்ப இவ்வுலகுன்னா நரகம்தான். உடலாலும் உள்ளத்தாலும் துன்பப்படுகிற இடம் நரகமா இருக்கு. இங்க வாழணும்னா என்ன வேணும்? பொருள் வேணும். அவ்வளவு சொர்க்கம், சுவர் அகம்னு சாமி சொல்லுவாங்க. அது வேணும்னா அருள் வேணும். இப்ப இங்கே இருக்கணுமா அங்க போகணுமா? நம்ம தான் டிசைட் பண்ணணும். இங்க இருக்கணுமா அங்க போகணுமா? எனக்கு இங்கேயும் இருக்கணும், அதுவும் இங்கே வரணும். நம்ம எதுவும் அங்க போறது கிடையாது, அது இங்கே வரணும். ரெண்டும் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. அப்ப அருள்நிலை உயர்ந்தால் பொருள்நிலை கீழே போயிடும். ரெண்டு அப்படியெல்லாம் வராது. இதுக்கு உதாரணம் யாரு? வேதாத்திரி மகர்ஷியே உதாரணம், நம்ம சாமிஜியே உதாரணம். அவர் எப்ப அருள்நிலையில உயர்ந்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு வராரோ அப்ப அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. சாமி எப்ப ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு அவர் சொல்லல. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அவர் சொல்லல. கடைசி வரைக்கும் சொல்லல. நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. உலக நல தொண்டன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம தான் அவருக்கு தத்துவ ஞானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அவரு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லலை. ஞானம் அடைஞ்சவங்க யாரு நான் ஞானம் அடைஞ்சின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஓகே. ஆனால் அவர் எப்போ ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு என் ஃபீலிங், என்னுடைய ஃபீலிங்னா, நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுல்ல. அன்னை லோகாம்பால் வந்து புட்டு குழாயை எடுத்து வீட்டுக்கு வெளியே வந்து புட்டு சுட்டு வித்தாத்தான் சாப்பிட முடியும்னு ஒரு நாள் வந்தது இல்லையா?
அப்போதான் ஞானம் வந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ டோட்டலாக எம்டி ஆயிடுச்சா? எவ்வளவு உயர்ந்த நிலை பிஸ்னஸில் இருந்தார், டோட்டலாக நாளைக்கு சாப்பாடுக்கு இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தார். இது அவராக வந்தாரான்னா இது அவராக வாங்கிக்கிட்ட வரோம். இது அவராக வாங்கிட்ட வரோம் தானே, சாமி அவராக வாங்கிட்ட வரோம். நம்மெல்லாம் நல்ல வசதியாகணும், பணக்காரனாகணும் அப்படின்னே நினைப்போம். இவர் போண்டியாகணும் சங்கல்பம் போட்டுக்கிட்டு இருந்தார். சங்கல்பம் போட்டுக்கிட்டு இருந்தார். சங்கல்பங்கிறது என்ன? எண்ணம் தானே. ஒரு பாட்டில் எழுதியிருக்காருல்ல, எழுதியிருக்காரா? என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யாரணியே, அந்த பாட்டில் பாருங்க. எனினும் இவ்விரண்டு நிகழ்ச்சியும் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் சேர்க்கின்றேன். அது இதை இயல்பொக்க நன்மையினும் வழிகளிலே வைத்து அத்தனையும் அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவழி என்று எண்ணத்தால் துறவு பூண்டேன். இதெல்லாம் போய் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வமா மாறி நான் துறவு வாரணும் அப்படின்னு எண்ணத்தால் துறவு அப்படி ஆகணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருந்தார். ஆயிட்டார். கடைசியில் அந்த அளவுக்கு போயிட்டார். அப்ப அங்க இருந்துச்சு. அப்ப அருள் வந்தாச்சு, பொருள் போயாச்சு. ரைட்டா? பொருள் போயாச்சு. சரி, அப்ப பொருள் போயாச்சு, அருள் வந்தாச்சு இல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு தேவை ஏதாவது குறை இருந்துச்சா? அருள் வந்த பிறகு தேவை சமுதாயத்தால் தானா நிறைவேறும். சமுதாயத்திலும் தேவை நிறைவேற்றி வைக்கும். அது இருக்கும். தேவை நிறைவேற்றும், தேவை அளவில் நிறைவேறும். அதுக்கு மேல அவர் பேர்ல, சாமி பேர்ல அங்க டெபாசிட் இங்க டெபாசிட், சுவிட்சர்லாந்துல கொஞ்சம் பணம் இங்க பணம் ஏதாவது சாமி வச்சிருந்தாரா? அல்ல இல்ல. தேவை அது நிறைவேறும், அவ்வளவுதான். அப்ப பொருளை தேடுற நிலை அப்படிங்கிறதே இந்த புலன்ல மயங்கினதுனாலதான் பொருளை தேடுறோம். புலன் மயக்கத்துல பொருள் தேடுறது, அதுலதான் பொழுது போகுது. புலன் உணர்வுக்காக பொருள் தேடுறதுன்னா, புலன் உணர்வுக்காக பொருள் தேடுறதுல என்னன்னா, புலன் மயக்கத்துக்காக தேடுறதுனா என்ன? புலன் உணர்வுக்காக தேடுதல்னா தேவை அளவில் தேடுறது, தேவை அளவில் தேடுறது. இது தேவையை மீறி தேடுறது, தேவையை மீறி தேடுறது. இப்ப இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா பொருள் சார்ந்த வாழ்க்கை. பொருள் ஒண்ணுதான் வாழ்க்கை அப்படிங்கிற பொருளே வாழ்க்கை அப்படின்னு வச்சு அப்ப அங்கதான் வினை பதிவாகுது. அப்ப திரும்ப திரும்ப பிறக்கிறோம். இப்படியே வாழ்க்கை போயிட்டு. அப்ப அந்த பொருள் வயமான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றது தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற எல்லா தத்துவமே. இப்ப இந்த இடத்துல இந்த 5 புலனும் மனிதனுக்கு இருக்கு. அதையும் உணரணும், அதையும் அனுபவம் செய்யணும். அதுல அளவோட அனுபவம் செய்து அடுத்த நிலைக்கு போகணும். இதுல அளவு நிக்க முடியாம இருக்கிறதுனாலதான் நம்ம அளவு மீறி மயக்கத்துல நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறது. அப்ப இந்த இதுல அளவு முறை இல்லாமல் நம்ம இறை உணர்வு பெற முடியாது. அதை இதை நெக்லெக்ட் பண்ணவும் கூடாது. 5 புலன் உணர்வையும் நெக்லெக்ட் பண்ணிடலாமா? வேண்டாம். அப்படி நெக்லெக்ட் பண்ணிடலாமா? நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது, கூடாது. நெக்லெக்ட் பண்ணவும் கூடாது. அந்த உணர்வும் இருக்கணும், ஆனா அளவோட நிக்கணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அது அனுபவமும் இருக்கணும், அது அளவுலையும் நிக்கணும். அப்ப இப்ப சாமிக்கு பாருங்க, முதல்ல ஆகினேதம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு துரிய தவம். முதல்ல அகத்தாய் பயிற்சி வரும்போது துரியதம் வந்துடும். அதுக்கடுத்து 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியில் துரியாதீத தவம். துரியாதீதம்ங்கிறது இறையோடு இணையக்கூடிய தவம். இந்த துரியத்துக்கும் துரியாதத்துக்கும் இடையில ஒரு தவம் கொடுத்துட்டார்ல, என்ன தவம்? பஞ்சேந்திரிய தவம். அப்ப அவரை என்ன பண்ண, பஞ்சேந்திரியம் கொடுத்துட்டு அப்புறம் தான் துரியாதத்துக்கு போறாரு. முதல்ல துரியம் கொடுத்துட்டாரு, அப்புறம் பஞ்சேந்திரியம் கொடுத்து அப்புறம் தான் துரியாதீதம் போறாங்க.
அப்ப அந்த இடத்துல ஏன் இடையில விழுந்து இதை வச்சாங்க? அப்ப துரியம் வந்தாச்சு. துரியம் வரும்போது நமக்கு நன்மை தீமையை பிரித்து உணரக்கூடிய மனப்பக்குவம் துரியத்துல வரும். துரியத்துல தானே வரும். துரியத்துல நன்மை தீமையை நன்மையாகவும் தீமையை தீமையாகவும் உணரக்கூடிய ஒரு உணர்வு துரியத்துல தாங்க கிடைக்கும். தெரியுமா? துரியதவம் செய்தால், துரியதவம் செய்ய 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 நமக்கு நல்லவைகள் நல்லவைகளாக தெரியும், தீயவைகள் தீயவைகளாக தெரியும். அப்ப இவ்வளவு நாளா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? இவ்வளவு நாளா எப்படி இருக்குன்னா, கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும். இப்ப நீங்க இந்த மாதிரி பயிற்சிக்கு வர்றது உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியுதா? பாருங்க. இது மாதிரி பாட்டு மாசம் மாசம் போயிடுறாங்க ஐயா. இது மண்டலத்துல போய் உட்காந்துக்குது. தேவையா அவங்களுக்கு இதெல்லாம்? பொழப்ப பாக்குறத விட்டுவிட்டு அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? அப்ப நல்லதெல்லாம் கெட்டதா தெரியுது. சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பொருள் தேடுறது, அதெல்லாம் எப்படி தெரியுது அவங்களுக்கு? நல்லதா தெரியும். அப்ப சாதாரணமா கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும். இதுதான் மயக்க நிலை. கேட்டா இந்த துரிய தவம் செய்ய 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 என்ன ஆகும்னா, துரியத்தில் நமக்கு என்ன விழிப்புணர்வு கிடைக்கும்னா, நல்லது நல்லதா தெரியும், கெட்டது கெட்டதா தெரியும், உள்ளது உள்ளபடி தெரியும். நீங்க சாமி பாருங்க, எந்த அகத்தாய்வு செய்யணும்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் துரியதவம் செஞ்சுட்டு செய்யுங்கன்னே சொல்லுவார். நீங்க ஆசை சிரமத்தில் இருந்தாலும் சரி, சினந்தவரத்தில் இருந்தாலும் சரி, கவலை ஒழிக்கலாம் இருந்தாலும் சரி, ரைட்டா, எதை செஞ்சாலும் சரி, என்ன மறைதல் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு? கொஞ்ச நேரம் துரியதவம் செஞ்சுட்டு அகத்தாய்வு பண்ணுங்க. ஏன் துரியதவம் செஞ்சுட்டு அகத்தாய்வு பண்ணீங்கன்னா உள்ளது உள்ளபடி தெரியும். அது இல்லாம அகத்தாய்வு பண்ணி பாருங்க. நம்ம துரியதவம் பண்ணாம அகத்தாய்வு பண்ணுவோம். பண்ணி பாருங்க. துரியதவம் பண்ணாம நீங்க ஜவுளி கடைக்கு போய் பாருங்க, துரியதவம் பண்ணிட்டு ஜவுளி கடைக்கு போய் பாருங்க. துரியதவம் பண்ணிட்டு ஜவுளி கடைக்கு போனா ஒரு சேலை எடுத்துட்டு வருவோம், துரியதவம் பண்ணாம போயிட்டு வந்தோம்னா 5 சேலை எடுத்துட்டு வருவோம். அது உள்ளது உள்ளபடி தெரியும். ஆனா இன்னொரு சிக்கல் இருக்குங்க. இந்த துரியதவம் பண்ணும்போது நல்லது நல்லதாகவும் கெட்டது கெட்டதாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்கும். மனவளக்கலை அன்பர்களுக்கு அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்கும். பெரும்பாலும் மன்றங்கள்ல ஒரு அனுபவம் என்ன தெரியுமா, துரியதவம் கொடுத்த பிறகு நிறைய பேர் காண போயிடுவாங்க. துரியத்தோடு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, காண போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அகத்தாய் பேச்சுக்கு ஆளே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேரும் சொல்றாங்களா. 100 பேருக்கு நாங்க ஆன்மீக அறிமுகம் கொடுத்தாங்க, துரியதவம் கொடுத்துட்டாங்க, அகத்தாய்க்கு எழுதி போட்டோம்னா 4 பேர் தான் வந்திருக்காங்க. 96 பேர் அகத்தாய் பேச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? துரியத்தோடு ஓடிட்டான். ஏன் ஏன் அப்படின்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நல்லது நல்லதா தெரிஞ்சதுதான் சிக்கல், அது பெரிய சிக்கல். கெட்டது கெட்டதுன்னு தெரியும், அப்பதான் சிக்கல். சரிங்களா? ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. துரியதவம் பண்ணியாச்சு, நல்ல துரியதவம் செஞ்சு நல்ல பயிற்சி துரியதவத்தில் இருந்து பழகிட்ட பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மதியம் சாப்பிட போறான். யார்? நல்ல துரியதவம் பண்ணவன் சாப்பிட போறான். தட்டை வச்சுட்டாங்க, சாதம் போட்டாங்க, நல்ல எலும்போட குழம்பு எடுத்து ஊற்றிட்டாங்க. ரைட்டா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னா சரி போட்டாங்க. இப்போ என்னாச்சு, தட்டில் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ இவன் துரியதவம் பண்ணியிருக்கான். துரியதவம் பண்ணி முன்னாடியெல்லாம் வந்தான் உட்காரான், அவன் நல்லா அம்பாடு எடுத்து சாப்பிடலாம்ல. இப்போ இந்த இடத்துல துரியதவம் பண்ணோடனே இப்படியே பார்க்குறான், அந்த எலும்பையும் அதையும் பார்க்குறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு எடுத்து அவன் சாப்பிட முடியல. அப்படியே கொஞ்சம் பார்க்குறான், கொஞ்சம் யோசிக்கிறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடா பார்க்குற, நல்லா சாப்பிடுவோம், இப்போ ஏன்டா இப்படி பார்க்குற? என்ன தெரியுது?
இது இது கெட்டது போல தெரியுது. இவ்வளவு நாளா தெரியல, இவ்வளவு நாளா தெரியல. இப்ப அப்படியே யோசிக்கிறேன், கெட்டது கெட்டதா தெரியுது. ஆஹா அப்படின்னு பார்த்தான். ஏமா நீ இந்த தட்டை நீ சாப்பிடு, எனக்கு ஒரு தட்டை எடுத்து நீ ரசம் ஊற்றி கொடு, எனக்கு வெறும் ரசம் கொடு அப்படின்னு. என்னடாச்சு உனக்கு? என்னடாச்சு உனக்கு? இல்ல வேண்டாம். அப்ப அந்த இடத்துல கெட்டது கெட்டதா தெரியுது, அப்ப விடணும் தோணுது. ரைட்டா? அப்ப அந்த இடத்துல ஒண்ணு அவன் மனம் பலம் இருந்துச்சுன்னா வேண்டாம் அப்படின்றான். இப்ப ஒரு சில மன தைரியம் இல்லைன்னு வச்சுக்கங்க, கெட்டதா தெரியுது, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படியே அங்க ஒரு யோசனையிலே இருக்கும். நாக்கு என்ன பண்ண, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும், சாப்பிட்றான்னு சொல்லும். மனசு என்ன பண்ணா, மனசு இப்படின்னு சொல்லும், இது நாக்கு சாப்பிட்றான்னு சொல்லும், போராடலாம். இப்ப என்னது, நாக்கு வந்து பழக்கத்துல இருக்கு, மனசு வந்து விளக்கத்துல இருக்கு. விளக்கம் வந்து இப்படி மாறி போச்சு, நாக்கு பழக்கத்துல இருக்கு. இதுதான் சாமி என்ன சொல்லுவாரு, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராட்டம், போராட்டம். அப்படியே பார்ப்பான். இதுல எது ஜெயிக்கும்? பழக்கம் ஜெயிக்குமா விளக்கம் ஜெயிக்குமா? பழக்கம் தான் ஜெயிக்கும். ஒரு பொதுவா பழக்கம் தானே ஜெயிக்கும். சரி, இப்ப இந்த போராடும் போது இப்ப இவனுக்கு நம்ம வாட்டுக்கு வந்தமா உட்கார்ந்தமா சாப்பிட்டோமா நம்ம வாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு இருந்தோம். இப்ப சாப்பிடும் போது பெரிய போராட்டமா இருக்கு. நிம்மதியே போச்சு. நிம்மதியா இருந்தேன், நான் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தேன், இப்ப நிம்மதியே போச்சு. ஏன், எதனால நிம்மதி போச்சு? துரியலோகம் பண்ணதுனாலதான் நிம்மதி போச்சு. துரியலோகம் பண்ணதுனால குழப்பம் வந்து போச்சு. இந்த குழப்பம் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா? எல்லாத்துக்குமே வந்திருக்கும், குழப்பம் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல உள்ளது உள்ளபடி தெரியும் போது ஒரு குழப்பம் வரும். சரி, அப்ப இப்ப நிம்மதியா இருக்கணும்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல அவர் யோசிப்பான். என்ன யோசிப்பான்? ஒண்ணு மட்டனை விட்டணும், இல்ல மன்றத்தை விட்டணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னா விட்டாத்தான் நிம்மதியா இருக்குங்க பாப்பான். மட்டனை விடுறது ஈஸியா, மன்றத்தை விடுறது ஈஸியா? இது காலகாலமா எவ்வளவு காலமா இருந்தது, இது இப்பதானே போய் 2 மாசம் தானே ஆகுது. மட்டனை விடுறது மண்டத்தை விடுறது ஈஸி, அப்புறம் இது வரவே மாட்டேன். இது மாதிரிதான் நிறைய பேர் நின்றுட்டாங்களோ. அப்ப ஒரு ஒரு டிசிஷன் வந்து அந்த இடத்துல வந்து நல்லவை நல்லவையாக தெரியும், கெட்டவை கெட்டவையாக தெரியக்கூடிய இடம் துரியம். அப்ப அதனால தான் துரியதவம் பண்ணிட்டு அகத்தாய் பண்ண சொல்லி சொன்னார். அப்ப துரியம் அடுத்து முடிச்ச பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாங்க. பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாங்க. ஏன், இப்ப நம்ம இந்த மயக்கமே இந்த புலன்ல தானே இருக்கு. இந்த புலன்ல மீறி 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 மயக்கம், அதுலதான் பொருள் தேடுறது, இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப பஞ்சேந்திரியத்துக்கு உள்ள அதுல அளவு முறையில நின்றுட்டோம் அப்படி சொன்னோம்னா நம்ம பொருள் அப்படிங்கிற நிலையிலையும் ஒரு அளவு முறைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவோம். இதுல மயக்கம் குறைஞ்சுன்னா அதுலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவோம். அப்ப இதை கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா அளவு முறைக்கு வர்றதுக்கு இதை கொடுத்தாரு, பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாரு. அப்ப அதனால பஞ்சேந்திரிய தவம் புலனுணர்வை நிறுத்துவதற்கல்ல. அதுக்கா பஞ்சேந்திரிய தவம் புலனுணர்வை நிறுத்துவதற்கல்ல, புலனுணர்வை தேவையின் அளவுல நிறுத்துறதுக்கு, அதுல இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் துரியாதீத தவம். ரைட்டா? அப்புறம் தான் துரியாதீத தவம். அதனால அந்த பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிறது இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு. ரைட்டா? இப்ப இந்த பஞ்சேந்திரிய தவம் தேவையின் அடிப்படையிலே இந்த பஞ்ச புலன்களை பயன்படுத்திக்கிறது. அதானே? எந்த தேவை? எந்த தேவை? உடல் தேவையா, மனதும் தேவையா? தேவை 2 அடிப்படையில் இருக்குங்க. உடல் தேவைன்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா? உடல் தேவை. உடல் தேவைங்கிறது எது? பசிதாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுகள் உண்டு. இது உடல் தேவை. இது 3 உடல் தேவைதான். ரைட்டா? சர்வை பண்றதுக்கு, இந்த உடல் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த 3 தேவை. அவ்வளவுதானே? இந்த உடல் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த தேவை. ரைட்டா?
அப்ப இந்த உடல் உயிரோடு இருக்கும்போது இருக்கிறதுக்கு தேவையை முடிச்சாச்சு. இருக்குது, இருக்கும்போது அங்க மனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனதுக்கு ஒரு தேவை இருக்கா? எது மனதுக்கு தேவை என்ன? மனதின் தேவை என்ன? உடல் தேவை முடிஞ்சிருச்சு, மனதின் தேவை என்ன? இப்ப எப்படி தெரியுமா இருக்கு உலகத்துல? இந்த உடல் தேவை இருக்குல்ல, இந்த உடல் தேவைய இன்க்ரீஸ் பண்றது மனதின் தேவையா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. மனதின் தேவை அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த உடல் தேவையை பசியை போக்கிக் கொள்வது உடல் தேவை, அதை அப்படி போக்கிக் கொள்வதுங்கிறது மனதின் தேவையா இருக்கு. அதானே? இப்ப பசிக்கு இட்லி இருக்கு, ஆனா மனம் என்ன சொல்லுது? இட்லி தானே இருக்கு, பூரி சாப்பிடலாமே அப்படின்னு மனம் சொல்லுது. அப்ப இட்லி என்பது உடல் தேவை, பூரி என்பது மன தேவை. அப்படியா? இட்லி சாப்பிட்டாலே உடம்புக்கு பசி தீர்ந்துடும். அப்ப உடல் தேவைக்கு இட்லி, மனதின் தேவைக்கு பூரி. அப்படியா? இந்த மனதின் தேவை வேற, ஆனா அது இந்த உடல் தேவையில அத என்ன பண்ணுது? வேற மாதிரி அதுக்குள்ள போய் சிக்கிட்டு அதுல மீறுது. இந்த மனதனுடைய தேவையை வேற. மனதனுடைய தேவை என்னன்னு, மனதனுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியல. மனதனுடைய தேவை எல்லாமே இந்த உடல் தேவையை கொஞ்சம் ஆடம்பரமா அனுபவிக்கணுங்கிறத மனதனுடைய தேவையாக இன்னைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு பொருள் பத்தல. அதனாலதான் பொருள் தேடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தேடினாலும் பத்தல. இன்னும் கொஞ்சம் தேடினோடனே இன்னும் கொஞ்சம் மாடனா, இன்னும் கொஞ்சம் தேடினோடனே இன்னும் கொஞ்சம் மாடனா, இன்னும் கொஞ்சம் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த மனதனுடைய தேவை என்ன? உடல் தேவை 3 தெரிஞ்சு வச்சு. மனதனுடைய தேவை என்ன? மனதுக்குன்னு ஏதாவது தேவை இருக்கா? மனதனுடைய தேவை என்ன? இறை உணர்வு பெறுதல். இறை உணர்வு பெறுதல் சொல்லிட முடியாது. அது நம்மளுடைய அறிவினுடைய தேவை. இந்த அறிவினுடைய தேவை தான் இறை உணர்வு பெறுவது. 6ஆம் அறிவு இருக்கே, அறிவினுடைய தேவை இறை உணர்வு பெறுவது. மனதனுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டா? நிறைவு, மகிழ்ச்சி, இப்படி எல்லாம் சொல்றீங்க. ரைட்டா? இதெல்லாம் இந்த மனதனுடைய தேவை. இது எதுல வரும்? இந்த மனதனுடைய தேவைக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, அந்த ஒரு ஃபீல், அது எதுல வரும்? அமைதியில் வருமா? மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, மனதனுடைய தேவை என்னன்னு மகரிஷி சொல்லியிருக்காருன்னா, இயற்கையை ரசித்தல் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையை ரசித்தல். பாருங்க, உடல் தேவை 3 இருக்கு. உடல் தேவையை தேவை அளவுல பூர்த்தி பண்ணிடணும். பூர்த்தி பண்ண பிறகு இந்த இயற்கையினுடைய அழகை, இந்த இயற்கையினுடைய எழுச்சியான அந்த நிலையை என்ன பண்றது? ரசித்தல் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை அழகை ரசித்தல். இந்த அனுபவம் இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருந்திருக்கும். இருக்கா? அதுக்கு எவ்வளவு வேணும்? அதுக்கு ஏதாவது பொருள் வேணுமா? இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வேணுமா? இல்லையே. மனம் இருந்தா போதும். உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ரோஜா செடி சும்மா அழகா பூத்து அப்படி இருக்குங்க. ரைட்டா? அப்படி பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. ரசிக்கலாம்ல? ரசிக்கலாமா வேணாமா? இல்ல அந்த பிளாட்டை வாங்கி, அந்த வீட்டை வாங்கி அப்புறம் உள்ளுக்கு போய் ரசிச்சா தான் ரசிக்க முடியுமா? இல்ல ரோட்ல நின்று அந்த 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 மலரை ரசிக்கலாமா? ரசிக்கலாம்ல? இல்ல அந்த வீட்டுக்காரங்க, இங்க என்ன பார்வை, போமா நான் நட்டு வளர்த்து வச்சிருப்பேன், நீ இப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போயிடுறதா? அங்கன அவங்க ஒரு போர்டு எழுதி போட்டுருவாங்க. என்ன போர்டு எழுதி? ரசிக்கிறதோட நிக்கணும். நீங்க பார்க்கல கூட பூக்களை பறிக்காதீர்கள், ரசிக்காதீர்கள் எழுதி போட்டிருக்கா? ரசிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அதானே? ஃப்ளவர் ஷோ போறீங்க, ரசிக்கிறதுக்கு தானே போறீங்க. ரசிக்கிறதோட நிக்கணும். என்ன பண்ணக்கூடாது? பறிக்காதீர்கள். பறிக்கணும்னா காசு வேணும். அதானே? அந்த பூவை நீங்க அடையணும்னா காசு வேணும். ரசிக்கிறதுக்கு வேண்டியது இல்லையே? ரசிக்கலாமே.
ரசிக்கலாமே. அப்ப இயற்கையை ரசித்தல் அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு தேவை. அதுல அந்த ஒரு நிறைவு, ஒரு சாட்டிஸ்பாக்சன் மனதுக்கு வருதா? இது எப்படி வேணாலும் நீங்க ரசிக்கலாம், சாட்டிஸ்பேக்ஷன் அடையலாம். நீங்க எந்த அளவு வேணாலும் ரசிக்கலாம், சாட்டிஸ்பேக்ஷன் அடையலாம். அடையணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு அழகான பொண்ணு வருது, அதை பார்த்து ரசிக்கலாம்ல. சார் என்ன சார் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு அந்த அழகை ரசிக்கலாமா வேணாமா? தப்பா? அது ஒரு இயற்கை தானே. அது ஒரு இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். அடையணும்னு நினைச்சாதான் தப்பு அதானே. மலரை பார்த்து ரசிக்கலாம், புடுங்கணும்னு நினைச்சா தப்பு அதானே. அப்படியே அந்த குருவியை பார்த்தீங்கன்னா ரசிக்கிறது தப்பு. பிடிச்சி சுக்கா போடலாம்னா தப்பு, அங்க தப்பு. பிடிச்சி அதை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா அதானே. அப்ப எதையுமே இயற்கை அதை ரசிக்கிறதோட இருந்தோம்னா, அந்த ரசிக்கிறதுல ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் வரும். அதை ரசிக்கிற அது மனதுக்கு ஒரு தேவை, மனதுக்கு ஒரு தேவை. இயற்கையை ரசித்தல் அப்படின்னு சாமி சொல்வார். சரிங்களா? இயற்கையை ரசிக்கலாம், எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ ரசிங்க அப்படின்னு சொல்லுவார். ரைட்டா? இன்னொன்னு என்னன்னா, நம்ம நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், நிறைய சம்பாதிங்க, கொஞ்சமா செலவு பண்ணுங்க. செலவு பண்ணும் போது சீரமைச்சுங்க அப்படின்னு சொன்னோம்ல, நேற்று பேசணும். நிறைய சம்பாதிக்கும் போது ஒழுக்கத்தோட சம்பாதிங்க, யாரையும் கெடுத்து சம்பாதிக்காதீங்க. எவ்வளவு சம்பாதிக்கணும்னு சம்பாதிங்க. ஆனா அதை செலவு பண்ணும்போது மட்டும் சீரமைப்பு, தேவையின் அளவுல செய்யுங்க. மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஈகை கொடுத்துடலாமா? மிச்சத்தை கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கோம். மிச்சத்தை கொடுக்கலாம். இது உடல் தேவைக்கு தான் சீரமைச்சிட்டோம் அதானே. ஆசை சீரமைப்புங்கிறது உடல் தேவை. ஆசை சீரமைப்புங்கிறது உடல் தேவைக்கு தாங்க சீரமைப்பு. ரைட்டா? உடல் தேவைக்கு தானே சீரமைப்பு. பாருங்க, ஆசை சீரமைப்பில் நீங்க என்னென்ன எழுதுறீங்க பாருங்க. ஆசை சீரமைப்பு உங்க தேவையெல்லாம் எழுதுறீங்க. தேவையெல்லாம் எழுதி, இது தேவையா, இதுக்கு பொருள் வசதி இருக்கா, இது இன்பமா துன்பமா, அப்படித்தானே போடுறீங்க. அந்த எழுதின தேவையெல்லாம் உடல் தேவையில் இருக்கிறது மாதிரி வருதா, வேற எது வருதா? அது எழுதுறது போது உடல் தேவையாக தான் இருக்கும். என்னத்தை எழுதிட போறீங்க? திங்கிறது, உடுத்துறது, காரு, பங்களா, வீடு, இதானே எழுதுவோம். எல்லாம் உடல் தேவையை வச்சுதான் நம்ம எழுதுவோம். எழுதியிருக்க அதான் சீரமைப்பு. உடல் தேவை சீரமைச்சிடும். மீதி பொருள் இருக்கு. மீதி பொருளை என்ன பண்ணலாம்? ரெண்டு வகையில் பயன்படுத்தலாம். ஒண்ணு, பிறருடைய உடல் தேவைக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். தொண்டுக்கு கொடுக்கலாம், ஈகைக்கு கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துடலாமான்னு கேட்டா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? மனதினுடைய தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கணும். இதுல யாருக்காவது ஏதாவது துன்பம் இருக்கா? இதுல பாவப்பதிவு ஏறுதா? பாவப்பதிவு ஏறுமா? நீங்க 10,000 எடுத்து ரிஷிகேஷ் போய் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வந்துட்டீங்க. ரைட்டா? இதுல யாருக்காவது துன்பம் கொடுத்து உங்களுக்கு பாவப்பதிவு ஏறுதா? வீட்டுக்காரமலை விட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா அங்க ஏறிடும். நாங்களும் நாங்களே ரசிப்போம்ல, எங்களையும் கூட்டு போலாம்ல அப்படின்னு வருத்தம் வந்துடலாம். அதானே. வேற ஏதாவது வருத்தம் இருக்கா? யாருக்காவது துன்பம் கொடுக்குறீங்களா? இயற்கையை ரசிக்கிறதுல யாருக்காவது துன்பம் கொடுத்தீங்களா? இல்லையே. ஆனா நம்ம இந்த உடல் தேவையை மீறி அனுபவிக்கிறோம் பாருங்க, அப்ப அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு துன்பம் வந்துடும். உடல் தேவையை மீறி நம்ம அனுபவம் செய்யும் போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தேவைக்கு இல்லாம போயிடும். ஒரு இடத்துல தேவை கூடுறதுனால ஒரு இடத்துல தேவை இல்லாம போகும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல பாவம் பதிவு அப்படின்லாம் வந்தது, துன்பம் அப்படின்னு. இன்னொன்னு என்ன பண்றோம்? உடல் தேவையை மீறுவதற்காக துன்பம் கொடுத்தே சம்பாதிக்கிறோம் பொருள். அப்படி வந்துருச்சு. இப்ப எல்லாம் இந்த அனுபவத்தினால பிறருக்கு இல்லாம போய் துன்பம்ங்கிறது கூட இப்ப குறைஞ்சு போச்சு. அப்படின்னு பெரிய அளவில் இல்லை. இது அனுபவிக்கிறதுனால, ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு பொருள் கிடைச்சு போச்சு. அது ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்துல பசிக்கே உணவு இல்லாம இருந்த ஒரு மக்கள் இருந்தாங்க.
அப்போ வந்து நீங்க அது அதிகமான அனுபவம் அங்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு. இப்ப இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்தளவில் அவ்வளவுலாம் இல்லை. இல்லை, எங்கேயோ சோமாலியாங்கிற இடத்துல பசிக்கே இல்லாம ஒரு துன்பம் இருக்கு இருக்கு. ஆனா இங்க நம்ம சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருக்குமே தேவைக்கு இருக்குது இருக்குது. ஆனா இப்ப என்ன பண்றோம்னா அந்த தேவையை மீறி அனுபவிக்கிறதுக்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து பொருள் ஈட்டுதல்ங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு பொருள் வேணும், அதனால் விளைவு யாருக்கு துன்பமாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இவ்வளவு வேணும், நீ அது என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், ரைட்டா, என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற நிலை வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சா இல்லையா? டெலிவரிக்கு வந்திருக்காங்க, ஆர்டினரி டெலிவரி பார்த்தா 4000 ரூபா தான் கிடைக்கும். இதே சிசரியனை போட்டால் 40,000 கிடைக்கும். எனக்கு இப்போ 40,000 வேணும். என்ன 4 பேருக்கு 40,000 வாங்கினா நான் ஒரு கார் வாங்க முடியும். ரைட், அப்போ சிசரியன் பண்ணிடு அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தா அப்போ அது என்னது? நம்ம தேவையை கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்து பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டா? அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு பொருள் வந்தால் போதும் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ரைட்டா? இன்னைக்கு இங்கே எல்லாரும் இந்தியாவில் படிக்கிறாங்க, படிச்சுட்டு சயின்டிஸ்ட் ஆயிடுறாங்க, பிஹெச்டி முடிக்கிறாங்க. பிஹெச்டி முடிச்சோடனே நேராக எங்கே பறந்துடுறாங்க? பிஹெச்டி முடிச்சு சயின்டிஸ்ட் ஆகணும்னு எங்கே பறந்துடுறாங்க? நேராக அமெரிக்கா போயிடுறாங்க. அதானே போயிடுறாங்க. இங்கே படித்தது எங்கே? ஐஐடியில் படிச்சிருப்பாரு. ரைட்டா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருப்பாரு, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணத்தில் அந்த காலேஜ் நடத்திருப்பான். அங்கே ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக கட்டிட்டு இவர் படிச்சிருப்பாரு. படித்தது முழுவதும் இந்திய மக்களுடைய அந்த வரிப்பணம், ஒவ்வொரு பிளட்டு உழைப்பு, அதுலேருந்து அவன் கட்டுற அந்த வரிப்பணத்திலிருந்து இவர் படிச்சிருப்பாரு. படிச்சுட்டு சயின்டிஸ்ட் அந்த பிஹெச்டி முடிச்சோன்னே நேராக எங்கே போயிடுறாரு? அப்ராடு போயிடுறாரு. அப்துல் கலாம் ஒரு தடவை சொன்னார், அந்த ஐஐடியில் இந்தியன் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் அபவ் 95% இந்தியாவில் இல்லை, ஃபாரின் போயிடுறாங்க, இங்கே யாருமே வேலை பார்க்கறது இல்லை, இது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஐஐடியில் டோட்டலி ஐஐடி செலவு பல கோடி கவர்மெண்ட் செலவு பண்ணுது, மக்களுடைய வரிப்பணம். அதில் படிச்சுட்டு இவர் நேரம் அங்கே போயிடுறாரு. சரி போயிடுறாருல, அங்கே போய் சயின்டிஸ்ட் ஆயிடுறாரு. என்ன வேலை பார்க்குறாரு அங்கே? அங்கே என்ன கண்டுபிடிக்கிறாரு, என்ன வேலை பார்க்குறாரு? சில விஷயங்களெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும், கஷ்டமாயிடும். எனக்கு 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 தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், சயின்டிஸ்டாக இருக்கான். என்னடா சயின்டிஸ்ட் என்னடா பண்ணுறாங்க, என்ன உங்களுடைய யூனிவர்சிட்டியில் உங்களுடைய ஜாப் என்ன? அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, என்ன சொன்னான்னா, பறவை காய்ச்சல் கிருமியையும் பன்றிக் காய்ச்சல் கிருமியையும் மியூட்டேட் பண்ணி புதுசா ஒரு கிருமி, எப்படி மியூட்டேட் பண்ணி புதுசா ஒரு கிருமி, அவ வந்து அந்த ஆராய்ச்சியில் இருக்கேன். இது எதுக்குடா மியூட்டேட் பண்ற? காரணம் என்ன சொல்றான்னா, இது ரெண்டும் மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்காக நாங்களே மியூட்டேட் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு 40-50 சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்க. ரைட்டா? சரி, மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா அது மியூட்டேட் ஆகும்னு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றோம். ஆனால் அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மியூட்டேட் பண்றாங்க பார்த்தீங்களா, இவங்க பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இந்த மியூட்டேட் பண்ணினதே ஒரு பீரியட்ல என்ன மியூட்டேட் பண்ணியாச்சு, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதை ஆராய்ச்சி பண்ணியாச்சு, இந்த மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதை உற்பத்தியும் தொடங்கியாச்சு. இதெல்லாம் விற்கணுமே, இதெல்லாம் விற்கணும். என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி விற்கிறது? காசாக்கணுமே. இவ்வளவு சம்பளம் கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் சம்பளம் கொடுத்து எல்லாம் உற்பத்தி பண்ணியாச்சு. இந்த மியூட்டேட் பண்ணதை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விடு.
அங்க லேசா வந்து அனுப்பிச்சு விட்டா இங்க வந்தோடனே அது இங்க ஏதோ ஒரு இடத்துல விட்டா இதை கொண்டு வந்து கொசுவை அங்கங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிருது. வந்துருச்சா பின்னாடியே மருந்து விற்பனை, கோடி கோடியான விற்பனை. சரிங்களா? அவன் என்ன சொல்றான்னா, உள்ள நடக்கிறதெல்லாம் நினைச்சா வேதனையா தான் சார் இருக்குது, என்ன பண்றது, என் பொழப்புக்கு 4 லட்சம் சம்பளம் கிடைக்குதுன்னு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. இப்ப பொருள் ஈட்டுறது அது யாருக்கு துன்பம் வந்தா என்ன, எனக்கு 4 லட்சம் வருது இல்ல. மைண்ட் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மைண்டு இதுலயும் என்ன வேதனைன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வடத்துல படிச்சுட்டு அங்க போய் அதை இங்க இருக்கிற மக்களுக்கே பரப்பி விட்டு இவனுக்கே வியாபாரம் பண்ணிச்சான். இவ்வளவு கொடுமை கொடுமை. அவன் சொன்னா, அந்த லீவுக்கு வந்திருந்தப்ப இப்ப வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னான், சார் நீங்கெல்லாம் எங்க யூனிவர்சிட்டியில வந்து அங்க நடக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நீங்க மனித வெடிகுண்டா மாறி அங்க குதிச்சிருவீங்க சார். நான் உங்களுடைய மைண்டுக்கெல்லாம் நீ மனித வெடிகுண்டா மாறிடுவீங்க. அப்படிதான் இப்ப இவ்வளவு படிச்சுட்டோம், இவ்வளவு படிச்சு போய் கடைசியில பொருள் அதனுடைய விளைவு எப்படி இருந்தாலும் என்ன, இதைத்தான் சாமி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாரு. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு மனிதனை அழிக்கக்கூடியதா இருக்கு, அது எவ்வளவு அழிச்சாலும் எனக்கு வேண்டியது காசுங்கிற அளவுல போயிட்டாங்களே, அங்க ஒரு மெய்ஞானம் இல்லையே. மெய்ஞானம் இல்லையே. அப்ப பிறருக்கு அழிவு இருந்தாலும் அதிலும் பொருள் ஈட்டு எதுக்கு, இந்த புலன் இன்பத்துக்கு. இந்த புலன் இன்பத்தை பிரிக்கு எங்க போகுது மனித குலம் பாருங்க. பொருளுக்கு பொழுது போகுது பொழுது போகுதுன்றாங்க, இந்த பொருளுக்கு பொழுது எப்படி, இந்த புலனால்தான் போகுது. அப்ப அந்த இடத்துல நீ எப்படினாலும் ஒருத்தருக்கு துன்பம் ஏற்படுத்தி நான் பொருளை ஈட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படிங்கிற ஒரு நிலைக்கு மனிதன் வந்துட்டா அப்பதான் இந்த சமுதாயத்துல ஒரு அமைதி கிடைக்கும். நம்மளாவது அந்த முயற்சிக்கு வரணும். மகரிஷிட்ட ஒருத்தர் போய் அமெரிக்கால ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, சாமி நான் இந்த பயிற்சியெல்லாம் எடுத்த பிறகு எனக்கு அவர் துரியதவம் பண்ணிட்டார் போட்டு, அவர் துரியதவம் ரொம்ப டீப்பா பண்ணிட்டார் போட்டு, எனக்கு இப்ப குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தில் நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் சாமி, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு வந்தேன். என்னையா டிசிஷன் எடுத்தேன், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ முடியல, என் மனசாட்சி ரொம்ப உறுத்துது, பயிற்சியெல்லாம் எடுத்த ஒரு மனசாட்சி ரொம்ப உறுத்துது, நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் உறுத்துது, எதுக்காக ரிசைன் பண்ண போற? அப்ப அவர் என்ன பதில் சொன்னாருங்க, நான் வேலை பார்க்குற கம்பெனி வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் தயார் பண்ற கம்பெனி, அதுல நான் சீஃப் கெமிஸ்டா இருக்கேன், எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப இதுல தக்காளி எவ்வளவு போட்டிருக்காங்க, மிளகாத்தூள் எவ்வளவு, இது எவ்வளவு, அது எவ்வளவு, எல்லாத்தையும் ப்ரொபோர்ஷனேட்டா எவ்வளவு போடுறாங்கன்னு அவங்க இதை எல்லாத்தையும் செக் பண்ணி இது இவ்வளவுதான் போட்டிருக்குன்னு நான் தான் சர்டிஃபை பண்ணணும். நான் தான் சீஃப் கெமிஸ்ட், நான் தான் சர்டிஃபை பண்ணணும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா 40% தான் தக்காளி போடுறாங்க. 100 கிலோ போடணும்னா 40 கிலோ தக்காளி போடுறாங்க, 60 கிலோ இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, பெரிய பூசணிக்காய், இந்த பூசணிக்காயை போட்டுறாங்க. ஆனா நான் சர்டிஃபிகேட் பண்றது என்ன பண்ணணும், 100% தக்காளி தான் போட்டாங்கன்னு நான் சர்டிஃபிகேட் பண்ண வேண்டியிருக்கு. மனசாட்சி உறுத்துது. இவன் பூசணிக்காயை முக்காவாசி பூசணிக்காயை போட்டுவிட்டு இவன் தக்காளின்னு என்னை சர்டிஃபிகேட் பண்ண சொல்றானே, இப்ப எனக்கு மனசு ஒத்துக்கல சாமி, ஆனா டிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சாமி அவருக்கு ஒரு கைட் பண்ணார். என்ன கைட்? தயவு செய்து அந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க, தயவு செய்து அதுல இருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க, சாமி அந்த கம்பெனியிலேயே வேலை பாரு. ஏன் சாமி? சாமி சொல்றாரு, தக்காளியை விட பூசணிக்காய் உடலுக்கு நல்லது, தக்காளியை விட பூசணிக்காய் உடலுக்கு நல்லது. நீ இங்க பொய்யா கையெழுத்து போட்டாலும் அல்டிமேட்டா நீ மக்களுக்கு நல்லதுதான் பண்றியே தவிர நீ கெடுதல் பண்ணல. பேசாம அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு வேற எந்த கம்பெனிக்கும் போயிடாத. இவரு டிசிஷன் எப்படி இருக்கு, சாமியினுடைய டிசிஷன் எப்படி இருக்கு பாருங்க. சாமியினுடைய டிசிஷன் என்ன அப்படின்னா, எந்த வகையிலும் நம்மளுடைய செயல் ஒருத்தருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, துன்பம் கொடுத்துடக்கூடாது. துன்பம் கொடுக்காமல், துன்பம் ஏற்படுத்தாமல் உங்களுடைய அறிவையும் வைத்து உங்க உடலையும் வைத்து எவ்வளவு நாள் பொருள் ஈட்டுங்க, ஈட்டுங்க. ஆனா செலவழிக்கும் போது அதை என்ன பண்ணுங்க, அளவோட செலவழிங்க. மிச்சத்தை என்ன பண்ணுங்க,
இயற்கையை ரசிங்க. நல்ல மனதுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், மகிழ்ச்சியா இருங்க. ரைட்டா? இயற்கையை ரசிச்சு மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கப்புறம் ஈகை தொண்டு பண்ணுங்க. ரைட்டா? இப்ப அந்த ஈகை தொண்டு பண்றதுக்கு என்ன காரணம்னா, நம்மகிட்ட வெயிட் இருக்கிறதுனால தான் ஈகை தொண்டு பண்ணும். இல்லாட்டியா தேவையில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வினை இருக்கே, அதை கழிக்கணுமே. அதை கழிக்கிறதுக்காகத்தான் தொண்டு. தொண்டு. ரைட்டா? அப்ப மனதினுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கு. அது இயற்கையை ரசித்தல். இயற்கையை ரசித்தல். ரைட்டா? மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மனம் கொஞ்சம் கொஞ்சம் விரியும். மனம் கொஞ்சம் விரியும். இப்ப இது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 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 குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சிங்கிற வார்த்தை எல்லா குடும்பத்திலும் இருக்கணும். இப்ப இருக்கான்னு தெரியல. குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்ததும் இந்நாடே. இந்நாடே, இவ்வீடே, இந்த வீட்டில் இருக்கா? வீட்டில் இருக்கா? மகிழ்ந்து குலாவி. கேட்டா மகிழ்ச்சியா? குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இப்ப குறைஞ்சிட்டு வருதா கூடி இருக்கா? குறைஞ்சிட்டு வருது. குறைஞ்சிட்டு வருது. அப்ப அதுவுமே ஒரு இயற்கை ரசித்தல் தானே. நம்ம வீட்டில் எல்லாரும் அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது கூட ஒரு இயற்கை ரசித்தல். ஒரு ஒரு எல்லாரும் ஒரு உறவுகள்லாம் கூடுறீங்க. கூடிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன். அங்க அதுவுமே இயற்கை ரசித்தல் தானே. அங்க உடல் தேவையில்லை தானே. உடல் தேவையில்லை. நம்மளே மகிழ்ச்சியினுடைய பிறந்த நாள்னு அப்படி எல்லாம் கூடுறோம். அப்படியே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்படி தவம் பண்ணி அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோமே. அது உடல் தேவையா மன தேவையா? உடல் தேவையில்லை, மன தேவை. ஆனா லட்டு ஒண்ணு கொடுக்குறோங்க, சும்மா அடையாளத்துக்கு கொடுக்குறோம். அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி, மனதுக்கு ஒரு தேவை. இந்த மகிழ்ச்சி இயற்கையை ரசித்தல் அப்படின்னு நீங்க இங்க இருந்து அங்கதான் போய் இப்படி செலவு பண்ணி தான் ரசிக்கணும்னு இல்லை. இருந்தா செலவு பண்ணி ரசிங்க. ரைட்டா? இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே ரசிக்கலாம். மொட்டை மாடியில் நின்னே ரசிக்கலாம். மொட்டை மாடியில் நின்னாலே ரசிக்கலாம் தானே. அப்படி இயற்கையை பார்த்தா ரசிக்கலாம்ல. ரசிக்கலாம். இதுக்கு பொருள் வேணுமா? பொருள் வேணுமா? இப்ப தீபாவளிக்கு எல்லாரும் பூத்தொட்டி விட்டுருப்பீங்க. விட்டீங்களா? சர்ன்னு போகும்போது எப்படி பார்த்து பார்த்து என்ன பண்ணீங்க? அதை ரசிச்சீங்க. மனதனுடைய ரசனை தானே அது. ரசனை தானே. பக்கத்தை விட்டு நல்ல பெரிய பூத்தொட்டி வைக்கிறாங்க. அதெல்லாம் சர்ன்னு போகுது. ரசிக்க முடியுமா? முடியாதா? ரசிக்கலாம்ல. இதுக்கு ஏதாவது காசு வேணுமா? ரைட்டா? அவன் காசு போட்டு வாங்கி வச்சிருப்பான். பக்கத்து வீட்டுக்கார பார்த்து அப்படியே ரசிச்சிருவான். ஃப்ரீயா ரசிச்சிருவான். வேணுமானவன் யாரு? அப்ப அதை ரசிக்கிறது யாரும் ஒன்றும் தடை சொல்ல போறது இல்லை. தடை சொல்ல போறது அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. இயற்கை ரசித்தல் அப்படிங்கிறது ஒரு இது மனதினுடைய தேவை. அப்புறம் நம்மளுடைய ஆன்மாவினுடைய தேவை. அதான் ஆறாவது அறிவு. அது இறைநிலை உணர்தல், இறை உணர்வு பெறுதல். ரைட்டுங்களா? அப்ப அப்ப நம்மளுடைய ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு. அது இறை உணர்வை பெறுவதற்காக வந்த அறிவு. அது இந்த புலன்ல போய் சிக்கிருச்சு, புலன்ல மயங்கிருச்சு. மயங்கினதுனால வினைப்பதிவாகி மீண்டும் 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 பிறப்பு உடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ரைட்டா? இப்ப நம்ம முதல்ல ஒரு இதில் நிறுத்திட்டு போனோம். ஆமா, நம்ம தான் வினைப்பதிவை செஞ்சோம். திருப்பி 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 உடல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறவி தொடர்ந்து இந்த வினைப்பதிவு தீராம பிறவி தீராது. ரைட்டா? பிறவி தீராது. அதானே பிறவி பெருங்கடல். எப்படி சொல்றாரு அவரு வள்ளுவர்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அப்ப இந்த பிறவிங்கிற பெருங்கடல் அப்படிங்கிறது, பெருங்கடல்ங்கிறத வினைக்கடல். அதானே? இதை நீந்துனா இறைவனை சேரலாம். நீந்தார் அப்ப என்ன பண்ணார்? திருப்பி திருப்பி இங்கே பறந்துகிட்டே இருப்பார். இதான் அவர் சொல்றது. இதே திருமூலர் என்ன சொன்னார்? திளைக்கும் வினைக்கடல், திளைக்கும் வினைக்கடல். தீருரு தோணி, ஒரு தோணியை வச்சு இந்த கடலை கடக்கிறதுக்கு துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கான். தீருரு தோணி இழைப்பினை நீக்க
போட்டு 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 அசந்து போச்சு. ரைட்டா? எவ்வளவு கடல் இருக்கு, நீ எப்ப கடக்கிறது? நம்மளும் இப்ப வினைப்பதிவு, நாங்களும் வினைப்பதிவு, நாங்களும் தவம் பண்ணி தத்துவம் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி தொண்டு பண்ணி எவ்வளவு நாளா 25 வருஷமா நானும் மன்றத்துல தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னமா என் வினைப்பதிவு தீரல, இன்னமா தீரல, நேரம் தீர்ந்துருக்கும்ல. அது பெரிய கடல் மாதிரி இருக்குது. எங்க அப்பா இவ்வளவு நாளா பண்ணியும் தீரலையா, இன்னும் பண்ணிதான் போ பேசாம விட எழுதுங்க. ஒரு சலிப்பு ஏற்படுமா இல்லையா? ஒரு சலிப்பு. என்ன நானும் பண்ணி பண்ணி பாக்குறேன், இப்ப ஒண்ணும் பண்ணாதவங்களாம் ஆமாட்டு நல்லா இருக்கிறேன், நான் இப்படியே பண்ணி பண்ணி எனக்கு இளைப்பாய் போகுது, இளைப்பாய் போகுது. அப்படி இளைப்பினை நீக்க இருவழி உண்டுன்னு அவர் எழுதுறாரு. அப்ப அவ்வளவு பெரிய வினைக்கடல் இருக்கு, வினைக்கடல். அப்ப நம்ம பிறந்துகிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும். அப்ப வினைப்பதிவு இருக்கும் வரை பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். மனிதன் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பான், எடுத்துக்கொண்டே இருப்பான். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அந்த சாமி அந்த தான் எழுதியிருக்கிறார். அப்ப வினைப்பதிவை தேகம் கண்டான்னு எழுதிட்டாரு. அப்ப இப்ப நம்ம தேகம் இந்த வினைப்பதிவை கழிக்கிறதுக்காக பிறந்துகிட்டே இருக்கு. அதனால மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கு. கழிச்சுட்டா திருப்பி பறக்காது. சாமிக்கு ஏன் பிள்ளை பறக்கல, சாமிக்கு ஏன் குழந்தை பறக்கல? இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, குழந்தை பிறக்கலையே, குழந்தை இல்லையன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கேயும் பறக்கல, இன்னொன்னு பண்ணி இருந்தாலும் பறக்காது. அங்க வினைப்பதிவு இருந்தா தானே இன்னொரு தேகம் தேவைப்படும். அதுக்காக சாமிக்கு வினைப்பதிவே இல்லையா? வினைப்பதிவே இல்லையா? இப்ப அவருக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்கலன்னா வினைப்பதிவே இல்லைன்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தமா கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. வினைப்பதிவு இல்லைன்னு அர்த்தமா, அது ரொம்ப கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தமா? முட்டு பெற்றதுன்னு அர்த்தம், வினைப்பதிவு இல்லைன்னு அர்த்தம். வினைப்பதிவே இல்லாம, கம்ப்ளீட்டா இல்லாம அவருக்கு குழந்தை இல்லாம இருந்திருந்தா ரைட்டா, அவர் அப்பயே இறைநிலை அடைஞ்சிருப்பாரு. அவர் ஆலியார்ல உட்கார்ந்து அகத்தாய் பயிற்சி நடத்திருக்க மாட்டார் தானே? அப்படிலாம் இல்ல. என்ன தெரியுங்களா, இந்த உடலை வைத்து இந்த பிறவியிலேயே இதை கழிக்கக்கூடிய அளவில் இருந்தால் அங்க குழந்தை பிறக்காது, தேவையில்லை. இப்ப இருக்கிற வினைப்பதிவினுடைய அளவு இப்பயே கழிக்கக்கூடிய அளவில் இருக்கு. இந்த உடல்ல கழிக்கக்கூடிய அளவில் இருக்கு. இந்த உடல்ல கழிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா போதும்ல, இன்னொரு உடல் தேவையில்லை. நமக்கெல்லாம் ஏன் குழந்தை பிறந்துச்சு? ஓவர்லோட்ல இருக்கு, ஓவர்லோட்ல. இந்த உடம்ப வச்சு இந்த பிறவியில அது ஆகாத காரியம். அதுக்கு ஏகப்பட்ட அளவில் இருக்கு ரைட்டா. அப்ப இன்னொரு உடம்பு கண்டிப்பா தேவை. ரெடி பண்ணி வச்சிட்டோம், ரெடி பண்ணி வச்சிட்டோம் ரைட்டா. அப்ப பிறக்குது. அது சுத்தமா வினைப்பதிவே இல்லைன்னாலும் இந்த உலகத்தில் மனித உருவில் வாழ முடியாதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. வினைப்பதிவே இல்லைன்னு சொன்னா மனிதன் மனித உருவில் இந்த உலகத்தில் வாழ மாட்டான். என்ன ஆயிரும்? அந்த ஆன்மா விடுதலை பெற்றுவிடும். விடுதலை பெற்ற இறைநிலையோட இணைந்து விடும். அங்க விடுதலை ஆயிடும், விடுதலை ஆயிடும். நிறைய பெரிய மகான்கள் கூட என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு பழக்கம் இருக்குமா? எப்படின்னா, ராமகிருஷ்ணனுக்கு ஜிலேபி சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குமா, ஜிலேபி சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குமா. நம்ம சாமிக்கு சாயந்தரம் 4:30 மணி ஆச்சுன்னா டீ குடிக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. டீ சாப்பிடுவோம், டீ குடிக்கிறது ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ராமகிருஷ்ணன் போய் கேட்டாங்களாம், எதுக்கு சாமி இந்த ஜிலேபி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது தேவையா அப்படின்னு கேட்டாங்களாம். யாரோ கேட்டிருக்காங்க. கேட்குறப்ப இல்லைப்பா அது தேவையில்லை, அப்புறம் ஏன் அந்த இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் இந்த உலகத்தில் வாழணும்ல, அதுக்காக. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த உலகத்தில் வாழணும்ல, அதுக்காக. அப்ப அதாவது இந்த உலகத்தில் இருக்கணும்னா பதிவு இருந்தால் தான் மனித உருவல் இருக்க முடியும் ரைட்டா. பதிவு மைண்ட்ல இருந்துச்சுன்னா பிறவி தேவையில்லை, எந்த நேரத்திலும் தூக்கி போட்டு போயிடலாம்.
எப்பனாலும் அதை தூக்கி போட்டு போற அளவுல வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா எப்போ வேணாலும் நம்ம போறது ரெடி. ரைட்டா? அந்த அளவு குறைச்ச பிறகு என்ன பண்ணிடலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஒரு மகான்கள்லாம் அந்த அளவுக்கு குறைச்ச நிலைக்கு வந்த பிறகுதான் என்ன அவங்களுக்கு குழந்தை இல்லை, எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது அதிகமா இருந்துச்சுன்னா பிறந்தான். இந்த பாரதியாருக்கு உபதேசம் கொடுத்தாரே குள்ளச்சாமி, குள்ளச்சாமின்னு ஒருத்தர் பாரதியாருக்கு உபதேசம் கொடுத்தார். பாரதியார் அது வரைக்கும் நாட்டு விடுதலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எப்போ குள்ளச்சாமியை சந்திச்சாரோ அப்போ அவர் விடுதலைங்கிறது ஆன்ம விடுதலையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பாடல்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். குள்ளச்சாமியை சந்திச்ச பிறகுதான் அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த குள்ளச்சாமிங்கிறது அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு முட்டை, துணி முட்டை, அழுக்கு முட்டை இப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். இவர் நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஜப்புன்னு வருவார். இவரை பார்த்தார், ஏய் சாமி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன சொன்னாரு, எதுக்கு இந்த அழுக்கு முட்டையை வச்சுக்கிட்டு இப்படியே அலையிற, நாங்கள் ஒரு கேணியில் மோட்டர் ஓடுது இல்லை, போய் அதெல்லாம் துவைக்க வேண்டியதானே, துவைச்சு போட வேண்டியதானே, ஏன் இப்படி அழுக்கு சட்டையோட அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார். கேட்டோடனே அந்த குள்ளச்சாமி என்ன பண்ணார், பாரதியாரை அப்படியே பார்த்தார். அப்படியே நின்று அப்படியே மேலேருந்து ஒரு பார்வை பார்த்தார். பார்த்துட்டு இந்த கையில் வச்சிருந்த மூட்டை இருக்குல்ல அது தூக்கி எறிஞ்சார். இந்த மூட்டையை தூக்கி எறிஞ்சார். எரிஞ்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, ஏய் என்கிட்ட இருக்கிற அழுக்கு இதான்டா, இந்த தூக்கி எறிஞ்சிட்டேன். என்கிட்ட இருக்க அழுக்கு இதுதான், என்கிட்ட இருக்கிற அழுக்கு நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், உன்கிட்ட இருக்கிற அழுக்கு நீ எப்ப தூக்கி எறிய போறேன்னு கேட்டார். ரைட்டா? அப்ப அவர் வெளியில தான் அழுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள தூய்மை ஆயிட்டாரு. நீ வெளியில வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, நீ அந்த அழுக்கு எப்ப தூக்கி போட போற அப்படின்னு கேட்ட உடனே பாரதியார் அவர்கிட்ட சரணடைஞ்சு, நீங்க தான் எனக்கு குருவா இருந்து எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இவருக்கு முதல் குரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஞான விடுதலை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார். ரைட்டா? எப்பனாலும் தூக்கி போற அளவுல வச்சிருந்தா இல்லை. அப்ப அந்த அளவுல இருக்கிறப்ப அங்க குழந்தை இல்லை. அப்ப வினைப்பதிவு எப்ப ரொம்ப ஒரு திணிவான நிலையில இருக்கோ அப்ப மீண்டும் உடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதுக்காக இந்த உடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம பர்பஸ், நம்ம தேகம் வந்ததெல்லாம் வினைப்பதிவுனால தேகம் வந்துச்சு. இப்ப நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறோம் நம்மளை பார்த்துட்டு இப்ப இதுகளும் பிறந்துகிட்டே இருக்குதே. இது பாட்டு ஆடு மாடும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, காக்கா குருவியும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த தாவரங்களும் திருப்பி 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 விதையை போட்டா திருப்பி முளைச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் திருப்பி 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 முளைச்சிட்டு இருக்கு, திருப்பி 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 ஏன் வந்துகிட்டு இருக்கு? அவனுடைய வேலை முடிஞ்சு போச்சுல, பர்பஸ் முடிஞ்சு போச்சுல, ஏன் வந்துகிட்டு இன்னும் ஏன் அது இருந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் முடிச்சிருக்கலாம்ல. 1ல இருந்து 5 வரைக்கும் அதெல்லாம் முடிச்சிடலாம்ல. மனுஷா நீ மட்டும் வினைப்பதிவை கழிச்சிட்டு மெதுவாவா, நாங்களும் முன்னாடி போறோம் அப்படின்னு முடிச்சுக்கலாம்ல. ஏன் அவை இன்னும் பிறப்படுத்திக் கொண்டே இருக்கிறது? அதான கேள்வி. அந்த கேள்வியை தான் டீ சாப்பிட முடிச்சோம். ஏன் பிறப்படுத்திக் கொண்டே இருக்கிறது? ஏன் அது மீண்டும் 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 அதுக்கும் திருப்பி உடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது? ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கு? எதனால எடுத்துக்கிட்டு இருக்கு? சரி, எதனால எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் எடுக்குன்னு ஏதாவது தெரியல. இதெல்லாம் ஏன் திருப்பி திருப்பி அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு? சாதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு இந்த தாவரம் இன்னமும் திருப்பி 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 பிறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்காகத்தான் சாப்பிடணும்ல. இது பாட்டுக்கு அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னோம்னா சோறு எங்க இருந்து வரும், அரிசி எங்க இருந்து வரும், காய் எங்க இருந்து வரும், பழம் எங்க இருந்து வரும்? அதானே நமக்காகத்தான். ரைட்டா? ஓ, நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கு. நம்ம மேல நம்ம உயிரோட இருக்கணுங்கிறது அதுக்கு அக்கறையா? நம்ம வாழணுங்கிறது அக்கறையா? என்ன எதுக்காக நம்ம ஏன் வாழணும்? அதுக்கு உயிரோட இருக்கணுமா இல்லையா? உயிரோட இருக்கணுமா என்ன வேணும்? தேவையை பூர்த்தி பண்ணுமா? தேவையை பூர்த்தி பண்ணணும்னா இதெல்லாம் வேணும்ல. இதெல்லாம் இல்லாம நம்ம தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, நம்ம உயிரோட வாழ முடியாது, நம்ம வினைப்பதிவை கழிக்க முடியாது. வினைப்பதிவை கழிக்கிற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும், அதுக்கு நம்ம தேவை நிறைவேறணும், அதுக்கு இதெல்லாம் இருக்கணும், இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப என்னன்னா மனிதன் இறைநிலை அடைவதற்காக they are all waiting. ஆனா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? அதானே?
இப்ப அவை மீண்டும் 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 அதனுடைய உடல் திரும்ப திரும்ப இருந்தா தான் இப்ப மனிதன் வாழ்க்கையே ஓடும், மனித வாழ்க்கையே ஓடும். அப்ப இந்த ஜீவன்கள் எல்லாமே மனிதன் அந்த இறைநிலை உணர்வு பெற்று அந்த சைக்கிளை முடிக்கிற வரை அவையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு உணவாக மாறிக்கொண்டு இதுக்காக இருந்துகிட்டே இருக்கு. எப்ப மனுஷன் அவனுடைய இறைநிலை உணர்வு பெற்று முடிச்சிட்டானோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் இந்த தாவரம்லாம் இருக்குமா, இந்த விலங்கினமெல்லாம் இருக்குமா, 5 அறிவு வரை இருக்கக்கூடிய இந்த உடல் திருப்பி பிறக்குமா? பிறக்காது. இது இப்ப இதனுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுவும் ஸ்டாப் ஆகிடும். அப்பதான் இந்த ஒரு யுகம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா யுகம் முடிஞ்சிடும். அப்ப இப்ப என்னன்னா இதெல்லாம் நமக்காக வெயிட்டிங் மட்டும் இல்ல, வெயிட்டிங் மட்டுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க இருந்துகிட்டு இந்த மரம், இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அங்க இருந்துட்டு இந்த மரம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டே உங்களுக்காக நாங்க வேற என்ன அப்படியே பறந்து 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 இப்படியே இருந்துகிட்டே நிக்க வேண்டியா இருக்கடா, சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற மரமெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். டே இவங்க இந்த போறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும்னு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவாங்க போல இருக்கு, நமக்கு விடுதலை வாங்கி தந்துடுவாங்க, போங்கடா சீக்கிரம் போங்கடா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு தெரியல. இப்ப அந்த உடலினுடைய பர்பஸ் நிறைவேறினாலும் இந்த உடலினுடைய பர்பஸ் நிறைவேறுவதற்காக அந்த உடலும் பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லாட்டி வாழ முடியாது. அப்ப இயற்கை எப்படி அமைச்சு வச்சிருக்கு பாருங்க. தாவரத்தை முதல்ல வந்துச்சு, அடுத்து விலங்கினங்கள் வந்துச்சு, அடுத்து மனிதன் வந்தான். இந்த ஓரறிவு அப்படிங்கிறத கடைசியில வச்சிருந்தான். இவர் சொன்ன முதல்ல இந்த அழுத்தத்துக்கு அடுத்து சுவை வந்தது அப்படிங்கிறப்ப முதல்ல அழுத்தம் வராம நேரம் முதல்ல சுவை நாக்கு வந்து தாவரம் கடைசியில் வந்திருந்தா இந்த 2வது உயிரினம் வாழ்வு சர்வைவலே பண்ண முடியாது. ஆனா அதனுடைய அந்த இயற்கையினுடைய அந்த ஒழுங்கு எவ்வளவு பர்ஃபெக்டா வருது, எவ்வளவு கரெக்டா வருது. ஒரு தாவரங்கள், அந்த தாவரங்களை அடுத்து விலங்கினங்கள், அதை சாப்பிட்டு இது உயிர் வாழ்வு. ரைட்டா? இப்ப இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்றாங்க. அவை எல்லாமே ஒன்னு பேலன்ஸ் பண்ணி அவையெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எதுவுமே எக்ஸஸ் அனுபவம் இல்லை, அந்த அளவுல அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது கூட ஒண்ணு அடிச்சு சாப்பிடுது, அடிச்சு சாப்பிடுது, தேவை அளவில் அடிச்சு சாப்பிடுது. ஆனா அது அந்த தேவை அளவில் கரெக்டா நிக்குது. மனுஷன் தேவையில நிக்கல. ரைட்டா? இப்ப மனிதன் செய்வது துன்பம் கொடுத்து இவன் இன்பத்தை பெருக்கணும்னு நினைக்கிறான். துன்பம் கொடுத்து இன்பம் அனுபவிக்கிறது இல்லை, துன்பம் கொடுத்து இன்பத்தை பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ரைட்டா? அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப மனிதன் தேவை அளவுல அவன் அனுபவம் செய்து கொண்டு இயற்கையை ரசித்து இயற்கையை உணர்ந்து இறைநிலை உணர்வதற்காக இந்த தேகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? அப்ப அப்படி நிலையில இப்ப இன்னைக்கு நம்ம விலங்கு அடிச்சு சாப்பிடுது. அந்த ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது பார்த்தீங்களா? இந்த விலங்கு அடிச்சு சாப்பிடுற விலங்கு கூட விலங்கு அடிச்சு சாப்பிடுற விலங்கு அடிக்காது. பார்த்துருக்கீங்களா? விலங்கு அடிச்சு சாப்பிடுற விலங்க இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடாது. அப்படி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. புலியை சிங்கம் சாப்பிட்டுருச்சு, சிங்கத்தை புலி சாப்பிட்டுருச்சு. அப்படியா? அப்படி இல்லை. அதுல எப்படி இருக்கு பாருங்க. தாவரத்தை சாப்பிடுற விலங்கத்தான் விலங்கு சாப்பிடும். அது என்ன பண்ணுதுன்னா தாவரத்தினுடைய அந்த உடல் தானே இந்த உடலா மாறுது. அந்த மாத்தின உடலை இது சாப்பிடுது. சரி பாருங்க, உணவே உடலாகிறது, தாவரம் உடலா மாறுது. தாவரத்தை சாப்பிட்டு உடலா வச்சிருக்கிற அந்த விலங்கினத்தை இன்னொரு விலங்கினம் சாப்பிடுது. ரைட்டா? அப்ப நம்மளும் சாப்பிட்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
தாவரத்தை சாப்பிடுற விலங்கினத்தான் மனுஷனும் சாப்பிடுறான். அப்ப நம்ம சாப்பிட்டா அப்படின்னு தோணுதா? சாப்பிட்டு தானே இருந்தோம், சாப்பிட்டு தானே இருந்தோம். அப்ப அது சாப்பிடுது சாப்பிடுது. ஆனா அதுக்கு ஒரு குடல் அமைப்பு அதை டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்குது, அது சாப்பிடுது. ஆனா அது தேவையில்லை சாப்பிடுது, அது தேவையில்லை சாப்பிடுது. இப்ப மனுஷன் அதை அடிச்சு சாப்பிடறானே, தேவைக்கு சாப்பிடறானா? அப்படி இருந்தா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அப்படி இருந்தா சாப்பிடுங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை தானே. இயேசுநாதர் ஒரு பிரசங்கம் கொடுக்குறாரு, அனைவரும் பசியில் இருக்காங்க, எல்லாரும் பசியில் இருக்காங்க, பிரசங்கத்தில் மயங்கி பசி கூட மறந்து இருந்துட்டாங்களே, இப்ப எல்லாருக்கும் பசியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மீன் கொடுத்தாரு. அப்ப இயேசுநாதர் மீன் கொடுத்தாரு, இயேசுநாதர் மீன் சாப்பிட சொன்னார்ல. சரியா? இதெல்லாம் சில சில இடங்கள்ல அந்த கால சூழ்நிலையை பத்தி, அந்த இடத்துல பசியாடுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னா அதை கொடுத்தாங்க. ரைட்டா? இப்ப இங்க இங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல காய்கறியே விளையிறது இல்லை. காய்கறி அரிசி பருப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஆடு மாடு கோழி மட்டும்தான் கிடைக்குது. அப்படின்னா சாப்பிடுங்க. நாங்கள் மார்க்கெட்டு போய் பார்க்குறோம், வெறும் கோழி கடையும் கறி கடையும் தான் இருக்குது, காய்கறி கடையே இல்லை. அதனால நான் கறி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுங்க. மார்க்கெட்டில் போனால் 50 கடை காய்கறி கடை இருக்கு, 2 கடை தான் கறி கடை இருக்கு. இந்த 50ஐயும் தாண்டி அங்கே போய் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இது கிடைக்காம போய் வாங்குறோம். தேவைக்கு வாங்குறோமா? மீறதுக்காக வாங்குறோம், மீறதுக்காக. நமக்கு முடியுது. இன்னொன்று என்னன்னா, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை நாமே என்ன பண்ணுவோம், இயற்கையில் விளையிறத நாமே என்ன பண்ணலாம், அதை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவும் நம்மகிட்ட உற்பத்தி செய்து அனுபவிக்கக்கூடிய அறிவு வந்தாச்சு. அப்ப நமக்கு தேவையில்லை, அப்ப நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு போறோம். ரைட்டா? அப்ப நம்ம தேவையில்லாம தான் அதுக்கு போறோம், தேவையின் அடிப்படையில் போறதில்லை, தேவையில்லாம தான் அதுக்கு போறோம். ருசிக்காக தானே போறோம், பசிக்காக இல்லையே, ருசிக்காகத்தான் போறோம். தேவை மீறி போறோம். ஆனா அந்த விலங்கினத்தை அடிச்சது கூட தேவைக்கு தான் அடிச்சிச்சு. ஆனா நம்ம தேவையில்லாம போறோம், அங்கதான் பாவம். தேவைக்கு இல்லாம போகும்போது தான் பாவம். ரைட்டா? இப்ப இதுல இது தவறு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றப்ப விடுறோம். நம்ம ஒன்றும் கண்டிஷன்லாம் சொல்றது இல்லை மன்றத்தில். இதெல்லாம் விட்டுட்டு இருந்தா தான் நாங்கள் தீட்சை கொடுப்போம்னா கண்டிஷன்லாம் சொல்றது இல்லை. அவங்கவுங்களா எப்போ ஃபீல் பண்றோமோ அப்போ விட்டுறோம். கேட்டுங்களா? அப்படின்னு நம்ம அவங்க சாய்ஸ்க்கு விட்டுறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ரூல், இது இந்த இதெல்லாம் சாப்பிட்றது கூடாது அப்படின்னு ரூல் எதுவும் நம்ம வைக்கல. ஒரு முறை சாமி ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஒரு வித்தியாசமான விளக்கம் என்னன்னா, நம்ம மகாலிங்கம் ஜீவகாருண்யம்ங்கிறத பத்தி ஒரு மாநாடு நடத்தினார் சென்னையில். ஜீவகாருண்யத்தை பத்தி ஒரு மாநாடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஜீவகாருண்ய மாநாட்டில் நிறைய பேர் பேசுறாங்க. வள்ளலார் இயக்கத்தில், அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டைம் பட்டாச்சு. அந்த பேச்சாளர்கள்ல கடைசி பேச்சாளர் பேர் யார் தெரியுமா? வேதாத்ரி. கடைசி பேச்சாளர் வேதாத்ரி. மற்றவங்க எல்லாம் பேசினவர் கடைசி பேச்சாளர் வேதாத்ரி. எல்லா பேரும் என்ன பேசுறேன், ஜீவகாருண்யம், ஆட்டை சாப்பிட்றது, கோழி சாப்பிட்றது, இதெல்லாம் உயிர் கொலை, அது இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இதுதான் ஜீவகாருண்யம், இதுதான் ஜீவகாருண்யம் சொல்லி இந்த ஆடு மாடு மீன் சாப்பிட்றது தான், சாப்பிடாம இருக்கிறது தான் ஜீவகாருண்யம்னு எல்லாரும் பேசி. அதானே ஜீவகாருண்யம்? அதானங்க ஜீவகாருண்யம்னு? அதானே ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் இது உயிர்கொலை. அதை சாப்பிடாம இருக்கிறது ஜீவகாருண்யம். சரிதானா? சரியா? எல்லாரும் அதைத்தான் பேசினா. ஜீவகாருண்யம், ஜீவன் என்ன? காருண்யம்னா கருணை காட்டுறது, அதுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது ஜீவகாருண்யம். ரைட்டா? இப்ப இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா ஜீவகாருண்யம் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களாம். சாமி கடைசியா பேச்சாளர் மேடையில பேச வந்திருக்கிறார். அது என்ன பேசியிருக்காரு? ஆமா, இவ்வளவு நேரம் ஜீவகாருண்யத்தை பத்தி எல்லாரும் பேசினாங்க, எல்லாருமே இந்த ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் சாப்பிடாம இருந்தா ஜீவகாருண்யம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா பேச போறேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா பேச போறேன் அப்படின்னு பேசினாங்க. என்ன பேசினாராம் தெரியுங்களா? அதாவது இந்த ஆடு மாடு மீனி கோழெல்லாம் சாப்பிடாம இருந்துட்டு அந்த உயிருக்கெல்லாம் துன்பம் கொடுக்காம
மனுஷனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானே இது ஜீவகாருண்யமான்னு கேட்டாராம். மனுஷனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கானே இது ஜீவகாருண்யமா அப்படின்னு கேட்டாராம். அப்ப மனிதனுக்கு கொடுக்கறதுல ஜீவகாருண்யம் இருக்கா இல்லையா? இதை பத்தி யாருமே பேசல. மனிதனுக்கு கொடுப்பது இது ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பமா இல்லையா? அதானே? அப்ப சாமி சொன்னாராம், இந்த விலங்கினங்களை அடிச்சு சாப்பிடுறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை நிறுத்தினீங்கன்னா அதான் அங்கதான் ஜீவகாருண்யம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாராம். ஜீவகாருண்யம் எங்க ஆரம்பிக்கணும்? மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை நிறுத்துறதுலதான் ஜீவகாருண்யமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு விலங்கினத்துக்கு கொடுக்கக்கூடிய உயிர் கொலை துன்பம் தான். அதை விட ஒரு மனித உயிருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் பெருசா சின்னதா? எது ரொம்ப பெரிய துன்பம்? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, நான் இப்ப அதை நியாயப்படுத்துறேன்னு சொல்லல, அது சாமி நியாயப்படுத்தி பேசல. மட்டன் சாப்பிடுறது நியாயப்படுத்தி பேசல. சாமி என்ன சொல்றாரு, ஜீவகாருண்யம் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் அதை சொன்னாரு அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சைவம் அப்படின்னு இருந்துக்கிட்டு மனுஷனுக்கு கொடுக்குற தொல்லை படுதொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? உங்க அனுபவத்தில் பாருங்க. மட்டன் மட்டும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவாங்க, ஆனா அடுத்தவனை கெடுக்கிறதுல நம்பர் ஒன்னா இருந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப மனித உணர்வுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் எவ்வளவு துன்பம். அப்ப அதை நிறுத்திட்டு இதை பண்றதுங்கிறது அப்ப அது என்ன ஒழுக்கமா, ஜீவகாருண்யமா? அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகணும்? முதல்ல மனிதனுக்கு கொடுக்கறது நிறுத்து, அதுக்கப்புறம் அதையும் நிறுத்து. அதை நிறுத்திட்டு இதை கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கறது மட்டும் இல்ல, மனுஷனையே கொல்றானையா அப்படின்னு சாமி பேசியிருக்காரு. எங்க நீங்க மிலிட்டரின்னு வச்சுட்டு நீங்க எங்க இருந்து போய் அவனை கொல்லுன்னு சொல்றியே, இந்த மிலிட்டரி போய் அந்த மிலிட்டரியை கொல்லுது. அந்த மிலிட்டரியில் வேலை பார்க்கிறவனுக்கு இவனுக்கு என்ன பகைன்னு கேட்கிறார் சாமி. அந்த கூட்டத்தில் கேட்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி மேன், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி மேன், இந்த நாட்டு பிரதமருக்கு அந்த பிரதமருக்கு ஈகோ கிளாஸ், இவனுக்கும் அவனுக்கு என்ன பகை? ஏதாவது இவன் வீட்டில இருந்து ஏதாவது திருடி போயிட்டானா, இல்ல அவனுக்கு இவனுக்கு ஏதாவது தகராறா, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, கட்டினதுல பிரச்சனையா, இவன் பார்த்த பொண்ணு அவன் கட்டிட்டு போயிட்டானா, என்ன பிரச்சனை? இவன் யாரு அதுதானே தெரியாது. இவன் போய் அவனை கொண்டுட்டானே, ஒரு மனுஷனை கொண்டுட்டானே, ஒரு மனிதனை கொண்டுட்டானே, எங்க இருக்கு ஜீவகாருண்யம்? முதல்ல இதை நிறுத்துங்க, இங்க ஆரம்பிங்க ஜீவகாருண்யத்தை, அப்புறமேல ஆரம்பிக்குவாங்க அப்படின்னு சொன்னா. மனித உயிருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப கடுமையானது. இதுல பாத்தீங்கன்னா நல்லா சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு 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 விலங்கினத்தை இவன் அடிச்சு சாப்பிட்றதுக்காக கொடுக்கக்கூடிய துன்பத்துல கூட அந்த அந்த அதை கொலை செய்யும் போது அந்த வலி என்ற துன்பம் மட்டுமே அதுக்கு துன்பம். அதான் ஒரு கோழி அறுக்கும்போது அதனுடைய துடிப்பு இருக்கு பாத்தீங்களா, எது வலியினுடைய துடிப்பு. அதானே அந்த வலி அப்படிங்கிற அந்த ஒன்றுதான், அந்த வலியோட துன்பம் முடிஞ்சு. ஆனா இந்த மனிதனுக்கு கொடுக்குறானே, அதுல வலியோட முடிஞ்சா அதை விட எக்ஸ்டன் ஆகுதா? ஒருத்தனை கொண்டுட்டாரு, ஒரு மிலிட்டரி மேல கொண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர் துடிச்சு செத்தார், அந்த துடிப்பு மட்டும்தான் அந்த துன்பமா? அவர் செத்ததுனால அவருடைய ஒய்ஃபு, அவருடைய குழந்தை, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய துன்பம் வருது. இதை வச்சு ஒரு பெரிய இது மனித வாழ்க்கையில இது இருக்கு. ஆனா விலங்கினத்துல அப்படி இல்லை. விலங்கினத்துல ஒரு மாட்டை அடிச்சோம்னா ஐயோ அது பிள்ளை எல்லாம் கஷ்டப்படுமே, அங்க அப்படி இல்லை. அதை இண்டிவிஜுவலா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஆனா மனிதன் கூடி குடும்பத்தோட அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இது. ஒருவனை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. அப்ப மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்துல அந்த துன்பம் எங்க வரைக்கும் போகுது. அப்ப எங்க ஆரம்பிக்கணும் ஜீவகாருண்யத்தை? அப்ப முதல்ல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை நிறுத்தணுமா இல்லையா?
இங்க ஸ்டார்ட் பண்ணணும் அறநெறி, இங்க ஸ்டார்ட் பண்ண அறநெறி. அப்ப நம்ம அது மட்டும் நாங்கெல்லாம் மனவளக்கலை நண்பர்கள், நாங்கெல்லாம் மட்டன் சாப்பிட மாட்டோம். ரைட், சரி, ஏன் அந்த உயிர்களும் துன்பம் கொடுக்க மாட்டீங்களோ? ரைட்டு. ஆனா இவனுக்கு இந்த துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இங்க இருக்கிறவன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரங்காவலருக்குள்ளே துன்பம் கொடுத்து, ஐயோ இதுக்கு அது பரவாயில்ல போல் இருக்க, கொடுக்கலாமா பாருங்க. ஒரு சிந்தனைக்கு தான், ஒரு சிந்தனைக்கு தான். இது அதை விட கொடுமையால இருக்கு, இது அதை விட கொடுமையால இருக்கு. இப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க யாரோ ஒருத்தர் துன்பம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துன்பம் அவருக்கு மட்டும்தானே, உங்களுக்கு உண்டா? அவருக்கு தானே கொடுத்தாரு, அவரை தானே திட்டினாரு. அவங்க ஆபீசர் அவரை என்னமோ திட்டாரு, ஏதோ கொடுமைப்படுத்திட்டாரு, அவரு துன்பத்தில் இருக்காரு. நீங்க பாட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே, நீங்க ஏன் துன்பமா இருக்கீங்க? அப்ப மனித வாழ்க்கை அப்படி இல்லை, சார்ந்த வாழ்க்கை. அதானே மனித வாழ்க்கை, சார்ந்த வாழ்க்கை, சார்ந்த வாழ்க்கை. அங்க துன்பம்னா இங்க மனம் துன்பப்படுது. ரைட்டா? நீங்க ஒரு துன்பத்துல அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க அம்மா போன் பண்றாங்க ஊர்ல இருந்து, நீங்க ஒரு மாதிரி அப்படி சோகமா பேசுறீங்க. என்ன பண்ணணும்? இல்ல அவரை இப்படி பண்ணிட்டாங்களாம், அதனாலதான் நான் ஒரு மாதிரி இருக்கேன். உடனே உங்க அம்மாவுக்கு துன்பம் வந்துச்சா? அவங்க போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், ஏங்க நம்ம பிள்ளைய நம்ம மரும இப்படி பண்ணிட்டாங்களாம், இப்ப பொண்ணு போன் பண்ணா, பொண்ணு அவருக்கு துன்பம். பாருங்க, ஒரு துன்பம் எத்தனை இடத்துக்கு வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு தான் துன்பம் கொடுத்தோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த துன்பம் அங்கங்க அங்கங்க எத்தனை உயிர் துன்பம், எத்தனை மனதுக்கு துன்பமா போகுது. இது மனித வாழ்க்கையில மட்டும்தாங்க அப்படி இருக்கும், மனித வாழ்க்கையில தான் அப்படி இருக்கும். விலங்கினங்கள் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் கண்டினியூ ஆகிறது இல்லை, கண்டினியூ ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த விலங்கினங்கள் கூட அது நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு நம்மளோட அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எல்லாம் அது நினைச்சு வைக்கிறதே இல்லை. அதானே, அது எதுவுமே நினைச்சு வைக்கிறதே இல்லை. ஆனா இங்க மனுஷன் அவன் குழந்தை அது இதுன்னு எத்தனையோ விஷயத்த அவன் அங்க வச்சிருப்பான் உள்ள. அவனை இவன் துன்பம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அத்தனை இதுவும் சேர்த்து அங்க பாதிக்கிற மாதிரி ஆகுது. அப்ப மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் தான் மிகவும் கொடுமையானதா இருக்கு. இந்த வினைப்பதிவு பேசிட்டு இருக்கமே, வினைப்பதிவு எங்க ரொம்ப ஒரு அழுத்தமான இதா வருது. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்துல தான் ரொம்ப அழுத்தமா வருது. அதனால சும்மா நாங்கெல்லாம் மனவளக்கலை கொண்டு தான் பயிற்சி வச்சோம், தியானம் எடுத்துட்டோம், நாங்க இதை மட்டும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறவன் பரவாயில்ல. அதனாலதான் நான் சொன்னேன், சில பேர் மனவளக்கலைக்கு வெளியில இருந்துட்டு மனவளக்கலைங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பான். சில பேர் மனவளக்கலை உள்ள இருந்துக்கிட்டு மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான் இருக்கிறோம். தெரியல. அப்ப நீ எல்லாமே கொஞ்சம் நம்ம அந்த உணர்வு ரீதியா சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. உணர்வு ரீதியா ஏன் இப்ப அந்த உணர்வு தானே நமக்கு பதிவு, அந்த உணர்வின் அழுத்தம் தானே நமக்கு பதிவு. ரைட்டா? அப்ப மனிதனுக்கு கொடுக்கும்போது அந்த உணர்வின் அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்ப அழுத்தமா இருக்கும். அப்ப முதல்ல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை எந்த அளவுக்கு குறைக்கணும், அப்படி ஒரு பொருளை தேடி அப்படி நம்ம இப்படியெல்லாம் அனுபவிக்கணுமா? வேண்டியதில்லை. துன்பம் கொடுக்காமல் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் ஈட்டிய பொருளை கொண்டே வாழ்வேன். என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் ஒழுக்கமாக, ரைட்டா, பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் ஈட்டிய பொருளை வைத்து நான் வாழ்வேன், அதில் வாழ்வேன், அதுலேயே நான் நிறைவா வாழ்வேன், அதுலேயே மகிழ்ச்சியா வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்தா தான் நம்ம இறைநிலை அடைய முடியும். அப்பதான் இந்த பட்டறைக்கு வந்ததுக்கு அர்த்தம். அதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் இத்தனை பேரை கூப்பிட்டு பேச வர்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டா? முத நாளே இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம், இதாங்க நோக்கம், பட்டறை நோக்கம் இதுதான், டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், எல்லாரும் பர்ஃபெக்ஷன் ஆயிடணும். 18வது மாசம் எல்லாம் பர்ஃபெக்ஷன் ஆயிடலாமா? மரியாதை இன்னும் முதல்ல சொல்லிட்டு இன்னும் 7 மாசம் தான் இருக்கு, எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 7 மாசம் தான் இருக்கு, பர்ஃபெக்ஷன் ஆயிடும் இல்லையா?
அப்ப பத்மஸ்ரீ நாயருக்கு நிறைய என்ன பண்ண வேண்டி இருக்கு, என்ன பண்ணணுங்கிறத பல பேரை கூப்பிட்டு பல ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. நான் என் பாணியில ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆடி என்ன இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தைரியம் வர்றதுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கும். இதான் தைரியம் வருதா? வாழ முடியுமா? அப்ப எதை விடணும், எதை எடுக்கணும், எப்படி வாழணும்? அப்ப நம்ம வாழ்க்கை முறை மாறணும். நம்ம வாழ்க்கை முறை மாறியே ஆகணும். மாறலன்னா பட்டறைக்கு வர்றதுக்கு அர்த்தமே. அவர் பட்டறைக்கு போனாங்க, 17 மாசம் பட்டறைக்கு போனாங்க. பட்டறைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பட்டறைக்கு போனது ஒண்ணுதாங்க சேஞ்சு, வேற எந்த சேஞ்சும் இல்லை. மாசத்துக்கு சனி ஞாயிறு அவங்க போனது ஒண்ணுதான் சேஞ்சே தவிர வேற ஒரு சேஞ்சும் இல்லை அவங்கள்ட்ட. ரைட்டா? அப்ப நடத்துறவங்களுக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, யாருக்கும் புண்ணியம் இல்லை, எல்லாமே வேஸ்ட் ஆகி நடத்துறவங்களுக்கும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அப்ப வாழ்க்கை முறை மாறலன்னா மாறுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம், நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் அந்த ஒரு பயம் போறதுக்கு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். சில பேருக்கு பயம் இருக்கு, அந்த பயம் போறதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப அதை நம்ம பல ஆங்கிள் சிந்தனை பண்ணி பார்க்குறோம். ஓரளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வர்றது. சரிங்களா? அதனால செயல் மாற்றத்தை கொண்டு வாங்க. செயல் மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம இந்த உடல் பிறந்து கொண்டே இருப்பதை எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். சரிங்களா?